கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு எங்களுடைய பயணம் கோயம்புத்தூர். தீர்க்கதரிசன ஊழியம் செய்து கொண்டிருக்கும் இம்மானுவேல் ராஜசீலன் அவர்களின் சாட்சியை காணலாம். பிரசங்கி 11 அதிகாரம் 9-10. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. புகைப்பிடிப்பது, வாதியார அடிக்கிறது, அவங்க டயரை பஞ்சர் ஆக்கி விட்டுறது, அவங்கள பெட்ரோல் டேங்க் எடுத்து மணலை கொட்டிடுறதுன்னு சொல்லி உன்னை ஏண்டா பெத்தோன்னு சொல்லி அவ்வளவு அழுதாரு எங்க அப்பா. ஆனா நீ இருக்கிறதுக்கு நீ இல்லாம இருந்திருக்கலாமேன்னு சொல்லி எங்க அப்பா அவ்வளவு தூரம் வருத்தப்பட்டவ. நான் அன்னைக்கு முடிவெடுத்தேன், அவன் கூட நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நடுத்தருக்கு வந்து பார்த்துருக்கேன்ட்டாங்க. அவரு பயந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 70 லட்ச ரூபாய் எங்களுக்கு தொலைச்சோம். 70 லட்ச ரூபாய். புறப்பட்டு வந்து காந்திபுரத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துருக்கும் பொழுது நான் பைத்தியமாய் மாறி போனேன். ஆண்டவர் அச்சரமாகிய இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில உங்களோட கூட ஆண்டவருடைய நாமத்தை, அவர் எனக்கு செய்த அற்புதத்தை, அடையாளத்தை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிற மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறேன். என் பேர் இம்மானுவேல் ராஜசீலன். கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராப்பர்டிக் மினிஸ்ட்ரின்னு சொல்லி குன்னூர்ல நீலகிரி மாவட்டத்தில் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். கோயம்புத்தூர்ல செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இலங்கையிலும் சில இடங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த அற்புத அடையாளங்களை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷமா இருக்கு. சொல்ல போனா என்னுடைய வாழ்க்கையில வந்து எங்க அப்பா அம்மா வந்து ஆசிரியர்கள். எங்க அம்மா வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. எங்க அம்மாவோட அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் பேர் இயேசுதாஸ், எங்க அம்மா பேர் ரோஸ் கமலம். அவங்க வந்து எனக்கு 2 சகோதரர்கள் உண்டு. அப்ப எங்க அம்மா டீச்சரா இருக்கும் பொழுது நல்லா ஜெபிக்க கூடியவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்துல அவங்க இருந்தாங்க. அப்ப பிரேயர் பார்ட்னர் இருந்த பொழுது அவங்களுக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவில பயங்கர வாஞ்சை. எல்லா ஸ்கூல்ல பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியா அவங்க நடத்துறதுனால எனக்கு 2 அக்காவுகள் இருக்கும்போது 3ஆவதாக ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு மகனை கொடுங்க, அவனுக்கு நல்லா படிக்க வைக்கிறேன், நல்லா இம்மானுவேல்னு பேர் வைக்கிறேன், அவனை ஏற்ற காலத்துல நம்முடைய ஊழியத்துக்கு அவனை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவங்க ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்தது, வேற பெரிய ஒரு மாவட்டத்துல, கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒரு பெரிய ஊழியக்காரர், அந்த காலத்துல அது கர்த்தருக்கு வல்லமையா பயன்படுத்த ஊழியக்காரைய கூட்டத்துக்கு அவங்க வரணும்னு பிரியப்பட்டாங்க. அப்ப அந்த எங்க ஊர்ல ஒரு சின்ன குக்கிராமம், நீலகிரியில கடைக்கோடியான கிராமம் தான் அது. ஒரு கடைக்கோடியான கிராமம் அது. முதுமலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த யானைகள் நிறைந்த கிராமம் அது. காலையில ஒரு பஸ் வரும், சாயந்தரம் ஒரு பஸ் வரும், அவ்வளவுதான். அந்த கிராமத்துல இருந்து அவங்க சில ஆட்களை சேர்த்து கொண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து இந்த ஊழிய கூடுகைய அந்த பெரிய மீட்டிங்க, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்த ஒரு ஊழிய கூடுகையது, ஓப்பன் ஏர் மீட்டிங். அந்த மீட்டிங்ல அவங்க மிகவும் கண்ணீரோடு கூட உபவாசத்தோட காத்திருந்தாங்க. 3ஆவது நாள் ஊழியம் முடிஞ்சிருச்சு, கூட்டம் முடிஞ்சிருச்சு. அவங்க ஹேண்ட்பேக் எடுத்து தோல் மேல மாட்டிட்டு கிளம்பும் பொழுது, ஆண்டவரே இந்த வருஷமும் அப்படின்னு அவங்க மனசுல ஒரு ஏக்கத்தோட, ஐயத்தோட, ஒரு எப்படி சொல்றது, சந்தோஷத்தோட வந்தாங்க. ஒரு வெறுமையோட அவங்க திரும்பி போகும் பொழுது அந்த பெரிய ஊழியக்காரர் மேடையில இருந்து சொல்றாரு, இங்க ஒரு சகோதரி வந்திருக்கிறாள், அவள் மலை தேசத்தை சார்ந்தவள், மகளே அன்னாளை போல நீ வேண்டினபடினால் ஏற்ற காலத்திலே ஒரு மகனை உனக்கு கொடுப்பேன், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய், அது மட்டுமல்ல நன்றாக அவனை படிக்க வைத்து ஊழியத்துக்கு நான் அழைத்து பிரித்தெடுப்பேன்னு சொல்லும் பொழுது எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அம்மா எனக்கு அதுக்கு பிறகு சொன்னதுதான் மிகுந்த சந்தோஷம் தம்பி. அப்பொழுதே என்னோட வயிற்றுல இதை சூடா உணர்ந்தேன், அடுத்த வருஷம் நீ பிறந்துட்ட. அப்புறம் அந்த ஐயாவுக்கு லெட்டர் போட்டு இம்மானுவேல் ராஜசீலன் உனக்கு பேர் வச்சு அதுல இருந்து டெய்லி எனக்காக ஜெபித்தாங்க. நன்றாக எல்லாமே நன்றாக போய் கொண்டிருந்தது. இப்படியாக ரொம்ப எங்க நாங்க வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான குடும்பம். காலையில எழுந்துல ஜபம் இருக்கும், மதியானம் ஜபம் இருக்கும், நைட்ல ஜபம் இருக்கும். சங்கீதம் 23 சொல்லாம கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான்னு சொல்லாம எங்க அம்மா சாப்பாடு போட்டது கிடையாது. இரவு நேரத்துல எங்க அப்பா வேற ஒரு இடத்துல வேலையை முடிச்சுட்டு வருவாரு. ராத்திரி என்ன டயர்டா இருந்தாலும் கை காலை கழுவி ஒரு பாட்டை பாடி, அப்ப எங்க அம்மா கேட்பாங்க, என்ன பாட்டு பாடலாம்? நான் சந்தோஷம் பொங்குதே. அப்பதான் அடி வாங்கி அழுதுட்டு இருப்பேன். ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, சந்தோஷம் பொங்குதே பாடல பாடலாம். நம்ம சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே அப்படின்ற பாடலை பாடி
ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரம் சொல்லி எங்க அம்மா எங்க தலையில சிலுவை போட்டு எண்ணெயில அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே நல்ல சொப்பனத்தை கொடுங்க, சின்ன வயசுல நல்ல தரிசனத்தை கொடுங்க சொல்லிதான் தூங்க வைப்பாங்க. சோ இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி போய்கிட்டு நான் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அதே ஊர்ல தான் படிக்க நேரிட்டு 6ஆம் கிளாஸ்ல வந்து வேற ஒரு ஊருக்கு ஹாஸ்டல்ல என்னை கொண்டு வந்து போட்டாங்க. என்ன சின்ன வயசுலயே நிறைய கொடுமைப்படுத்திருக்காங்க கூட இருக்க பசங்க. எங்க அம்மாவோட டெய்லி லெட்டரே எழுதுவேன், எப்படியாவது என்னை இந்த நரகத்துல இருந்து கூட்டிட்டு போயிருங்களேன். நம்ம இல்ல, நீ படிக்கணும், லீவுக்கு வீட்டுக்கு போவேன், திருப்பி வரவே மாட்டேன், பஸ் வந்துடும், நான் எங்க டீ எஸ்டேட்ல இருக்கும் அதெல்லாம் ஓடி போயிருவேன். எங்க அப்பா என்னை புள்ள பிடிக்கிற மாதிரி தான் பிடிச்சிட்டு வந்து திருப்பி அவரே கூட கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல விட்டுட்டு வந்து அடுத்த நாள் நான் என்ன பண்ணிடுவேன், அழுது உடம்பு சரியில்லை அழுது போயிட்டு இப்படி போயிட்டு இருந்தப்ப அதுல ஒரு நல்ல ஒரு அருமையான சாட்சியை சொல்லணும்னா, நான் படித்தது ஒரு ரோமன் கேத்தலிக் கிறிஸ்தவ ஸ்தாபனம். அந்த சபையில சர்ச்சில் வந்து சின்ன வயசுல இந்த பார்த்தீங்கன்னா தூபம் போடுவாங்க, இந்த பாத்திரம் கொண்டு அப்பா கொண்டு இந்த வேலைக்கு ஃபாதர் என்னை தெரிந்து கொண்டார். அவர் சொல்றாரு, நீ நல்லா துருத்துருன்னு இருக்க, நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கிற, நல்லா பாட்டுலாம் பாடுற, உன்னை மாதிரி ஆட்கள் தான் எனக்கு தேவைன்னு சொல்லி அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு பாருங்க தேவனோட திட்டமும் வழிநடத்துல எப்படி இருக்கு பாருங்களேன். நான் போய் காலையில 5 மணிக்கே எந்திரிச்சிருவேன், எனக்கு தனி பாத்ரூம் கொடுத்துருவாங்க தனியா. அப்ப ஊழியம் செய்யும் பொழுது எல்லாம் ஸ்பெஷலா கிடைக்கும். அப்ப நான் அழகா எந்திரிச்சு குளிச்சு போய் அந்த ஃபாதர் கூடவே நல்ல தூபம் போட்டு அந்த ஆறாலாம் செஞ்சுட்டு வரும்போது அவர் எனக்கு பிரெட்டும் ஜாமும் கொடுப்பாரு. அது அவ்வளவு சாட்சியா இருக்கும். அப்ப இருக்கும் பொழுது ஆனா 8ஆம் கிளாஸ்ல எனக்கு படிப்புல பயங்கர போராட்டம் இருந்துச்சு. நிறைய வியாதிப்பட்டுட்டேன். ஒரு பக்கம் ஆண்டவரை தேட அம்மா ஜோம் பண்ணுவாங்க, போன் பண்ணுவாங்க, அந்த ஃபாதர் வந்து என்னை அவ்வளவு நேசிப்பாங்க, பிரதர் நேசிப்பாங்க, உங்களுக்கு சிஸ்டர்ஸ் கன்னியாஸ்திரிகள்லாம் நேசிப்பாங்க, ஏன்னா அவ்வளவு தூரம் அன்பா இருப்பேன். இன்னொரு பக்கம் முரட்டுத்தனம் ஜாஸ்தியாச்சு. ஏன்னா ஏக்கம், இந்த சின்ன வயசுலயே கொண்டு வந்து ஹாஸ்டல்ல போட்டாங்களே, அப்பா அம்மாவோட அன்பை ருசிக்க முடியாம போச்சு, இவ்வளவு நாள் தனிமையா இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது அந்த ஹாஸ்டலுடைய செவரேறி குதிச்சு கீழே குதிச்சா ஒரு சாக்கடை, அதுல குதிச்சு அந்த தண்ணியை எடுத்து கழுவிட்டு ராத்திரி 1 மணி இருக்கும். இங்க ஒரு கோயம்புத்தூர் பட்டணத்துல இருந்து நான் சொன்ன கூடலூர்ன்ற எங்க ஊருக்கு ஒரு பஸ் இருந்துச்சு. அந்த நைட் அந்த பஸ்ல ஏறி எங்க வீட்டுக்கு கடந்து போயிட்டு காலையில போய் கதவை தட்டுறேன். எங்க அம்மா திறக்கிறாங்க. எங்க அப்பா வந்து பாக்குறாரு, என்ன ஆச்சுன்னு. அங்கேயே பெரம்பெடுத்து ஒரு 4 அடி, உன்னை யாரையும் வர சொன்னது, உனக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுக்கலான்னு சொல்லி நாங்க வயிற்ற கட்டி வாயை கட்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சா, நீ இப்படி வந்து நிக்கிறேன்னு சொல்லி அடிச்சோன்னா சொன்னேன், நான் போக மாட்டேன், நான் திருப்பி அந்த ஹாஸ்டல் போக மாட்டேன், நீங்க என்னை போக வச்சீங்கன்னா நான் எங்கேயா ஓடி போயிருவேன்னு சொன்னேன். அப்ப எங்க அம்மா அழுது, நான் சிரிப்பா விட்டுருக்குப்பான்னு சொல்லி அப்ப நான் டிசி வாங்கிட்டு வந்து அந்த ஊர்ல படிக்க வச்சாங்க. அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான், ரொம்ப குக்கிராமம், முரட்டுத்தனம். அந்த ஸ்கூல் வந்து ஒரு காலேஜ் மாதிரி, இப்ப இருக்க ஆர்ட்ஸ் காலேஜ் மாதிரி தான் அப்பயே இருக்குன்னு வச்சுக்கலேன். அங்க உள்ள நண்பர்களோட சேர்ந்து எங்க அம்மா ஸ்கூலுக்கு போயிருவாங்க, எங்க அப்பா வேலைக்கு போயிருவாரு, நான் ஒரே கிரிக்கெட் ஆடுறது, அது ஆடுறது, இந்த பம்பளி மாஸ் பழத்தெல்லாம் பறிச்சு பயங்கரமா ஆடுறது, படிக்க மாட்டேன். இப்படியாக 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ்ல மிகவும் குறைந்த மதிப்பெண். சொல்ல போனா ஜஸ்ட் பாஸ். அப்ப ஜஸ்ட் பாஸ்ல நான் பாஸ் ஆகி 10ஆம் கிளாஸ்ல பாஸ் ஆகும் பொழுது எங்க அம்மா சொன்னாங்க, இனிமே உன்னை இங்க சேர்க்க முடியாது. அப்ப எல்லாருமே ஊர்ல எல்லாம் சொல்லிட்டாங்க, டீச்சர் உங்க பையன் பயங்கர குறும்பு, ஆவுனா கால்வாயில மீன் பிடிக்க போயிடுறாரு, அங்கங்க ஓடுறாரு, இங்கங்க ஓடுறாரு, மாடோட 2 காலையும் கட்டி விட்டுருவேன், நாயை புடிச்சு கட்டி வச்சிருவேன், நாயோட வால்ல பட்டாசு கொளுத்தி வைக்கிறது, ஒரு கோழியை புடிச்சு கரண்ட் ஷாக் கொடுக்கறது, இப்படிதான் என்னோட பயங்கரமான. ஏன் அப்படின்னா எங்க தகப்பன் தாய் மேல ஒரு கோபம், ஏன்னா என்னை சின்ன வயசுல இப்படி கொண்டு ஹாஸ்டல்ல போட்டாங்கன்ற ஒரு வெறி வந்தோன்னா என்ன பண்ணுவேன், நான் எங்க வீட்டுல ஒரு 4 நாய் இருந்துச்சு, 4 நாய் வளர்த்தோம், 4 நாய்க்கும் மற்றவர்களை கடிக்க சொல்லி கொடுத்தேன். பாருங்களேன், இந்த சைடு ஜெபிக்கிறேன், கீழ்படுகிறேன், அந்த நாய்கள் வரும்பொழுது பால் வாங்க வருவாங்க, எங்க வீட்டுக்கு பால் கொடுத்துருவாங்க, இவங்களதான் பயமுறுத்தி அவங்க பால் பாட்டில் எல்லாம் போட்டுட்டு போயிருவாங்க. 2வது பக்கத்து வீட்டு கோழி எல்லாம் எங்க வீட்டுக்கு வரும்போது நாயை ட்ரெயின் பண்ணி வச்சுன்னா நாய் கோழி எல்லாம் பிடிச்சிரும். கோழி பிடிச்சோன்னா சாயந்தரம் ஆனா அவங்க எல்லாம் வந்து, டீச்சர் எங்களுடைய கோழி போயிடுச்சுன்னா அங்க அம்மா 300 ரூபா 400 ரூபா அவங்க கொடுக்கும்போது நான் ஜன்னல் ஒருத்த உள்ள இருந்து பார்த்துட்டு, என்னை ஹாஸ்டல்ல போடுறீங்க பாருங்க, உங்களை எப்படி பழி வாங்குறேன்னு சொல்லி எல்லாம் 1000 ரூபா 2000 ரூபாய் நம்ம சம்பளத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, டீச்சர் உங்க பையன் கடிச்சு வச்சுட்டான், என்னைய உங்க பையன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பயங்கர குறும்பு. என்ன பண்றேன், எங்க அப்பா அம்மாவால சொன்னாங்க அடிக்கடி, 2 பிள்ளைகளையும் 2 அக்காங்களையும் நான் வளர்த்து படிச்சதே தெரியல, ஆனா உன்னை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை விட எங்க அப்பா சொன்ன காரியம் இன்னும் நினைவு இருக்கிறது, உன்னை ஏன்டா பெத்தோன்னு சொல்லி அவ்வளவு அழுதாரு எங்கப்பா, உன்னை ஏன்டா பெத்தோம், ஆசையா ஒரு ஆண் குழந்தைய நாங்க பெற்றோமே, எம்மானுவேல்னு பேர் வச்சோமே, ஏசப்பா சொல்லித்தானே இந்த குழந்தை பிறந்துச்சு, ஒரு பெரிய ஊழியக்கார சொல்லித்தானே பிறந்த குழந்தை இந்த குழந்தை பிறந்துச்சு, ஆனா நீ இருக்கிறதுக்கு நீ இல்லாம இருந்திருக்கலாமேன்னு சொல்லி எங்க அப்பா அவ்வளவு தூரம் வருத்தப்பட்டவ. நான் இன்னைக்கு முடிவெடுத்தேன், இனிமே எங்க அப்பாவோட அம்மாவோட முகத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லி 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது ஹாஸ்டல்ல போட்டாங்க. நாங்க வந்து சேர்ந்தேன்.
வந்து சொன்ன ஒரு பக்கம் என் மேல வெறுப்பு, இன்னொரு பக்கம் எங்க தகப்பனார் தாயார் மேல வெறுப்பு, இன்னொரு பக்கம் இன்னும் எல்லாத்துக்கும் இப்படி நம்ம கோவத்தினால இவ்வளவு தூரம் நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோமேன்னு சொல்லி என் மேல வெறுப்புன்னு சொல்லி இந்த வெறுப்பு எனக்குள்ள வளர்ந்து கொண்டே இருந்துச்சு. படிப்புலேயே நாட்டம் குறைஞ்சிச்சு. அதுக்கு மாதிரி செட்டு சேர்ந்துச்சு. 11ஆம் கிளாஸ்ல 12ஆம் கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்கார ஆரம்பிச்சேன். இந்த லாஸ்ட் பெஞ்சுனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஆமா, அதுல உட்கார்ந்து பசங்களோட சேர்ந்து தீய பழக்கங்கள்லாம் நான் பழக ஆரம்பிச்சேன். புகைப்பிடிப்பது, அது கூட பெரிய பழக்கம். அதுதான் அப்ப தீய பழக்கமா இருந்துச்சு. இப்பத்த காட்டிலும் அதை செய்யறது, வாதியார அடிக்கிறது, அவங்க டயரை பஞ்சர் ஆக்கி விட்டுறது, அவங்களுக்கு பெட்ரோல் டேங்க் எடுத்து மணலை கொட்டிடுறதுன்னு சொல்லி பல குறும்பு, எல்லாத்தையும் பழி வாங்குற குணம் எனக்குள்ள வந்துச்சு. முரட்டுத்தன்மை. ஆனா ஒல்லியா தான் இருப்பேன். நேருக்கு நேரா என்னால யாரோட கூட சண்டை போட்டு போராட முடியாதனால இந்த மாதிரி ஆணி வைக்கிறது, வாதியரோட டெஸ்க் பெஞ்சில கொண்டு போய் ஆணி வச்சுடுறது, அப்படியா அவங்க உட்காருவாங்கன்னு பார்த்து கொண்டே இருப்பேன். அவங்க உட்கார்ந்து அந்த ஆணி குத்தும் பொழுது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன ராஜசீலன் தான் கூப்பிடுவாங்க. சீலன் தான் செஞ்சிருப்பாப்பன்னு சொல்லி என்னை அங்கேயே அடிப்பாங்க. நான் அடிச்சு முடிச்சேன்னு சொல்லுவேன், நீங்க என்னை அடிச்சிட்டீங்கல்ல, நான் வண்டியில குச்சி விடுறேன் பாருங்க. அப்படி ஒரு காரியம். சோ 12ஆம் வகுப்புல நான் தோல்வி விட்டுறேன். 12ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு முன்பாகவே அந்த புத்தகத்தெல்லாம் எடைக்கு போட்டாச்சு. எடைக்கு போட்டு சினிமாவுக்கு போயாச்சு. பாருங்க, கிறிஸ்தவ பிள்ளை எப்படி ஒரு பின்னமான்னு பாருங்க. பிள்ளைய போய் சினிமாவுக்கு போய் எல்லாத்தையும் செலவழிச்சு வந்து எங்க அப்பா பாக்குற புஸ்தகம் எங்கன்னா திருன்னு முழிக்கிறேன். அப்ப அங்க ஒரு டியூஷன் வாத்தியார், ஒரு கிறிஸ்தவ வாத்தியார் தான், அவர் சொல்றாரு, அவனை அடிக்காதீங்க, அவனை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், அவன் மேல ஒரு கிருபை இருக்கு, ஒரு தயவு இருக்கு, அவன் பின்னாடி பெரிய ஆளா வருவான் சார் அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டுல மேல் மாடியில என்னை தங்க வச்சு அவர் +2 கடைசியா சமயத்துல என்னை படிக்க வச்சாரு. அப்படி இருந்தும் மேக்ஸ்லயும் இன்னொரு சப்ஜெக்ட்லயும் நான் தோல்வி விட்டுறேன்னு நான் எங்க ஊருக்கு கடந்து போனேன். அப்ப எல்லாரும் கேக்குறாங்க, டீச்சர் பையன் எந்த மார்க்கு, பையன் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி நான் மற்றவங்களை தெரிந்து கொள்வதில் அப்படி ஒரு ஆர்வம். அப்ப அவங்க கேக்குறாங்க டீச்சர். உடனே எங்க அம்மா சொல்றாங்க, படிச்சிருக்கான், என்ன ஒரு 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். அது ஊருக்குள்ளா காட்டு தீயா பரவிருச்சு. டீச்சர் பையன் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டான், அவன் எங்க தேர போறான். பல பேருடைய வாயில சாபமாய் விழுந்தால்தான் ஆனா என்ன இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்திருக்காரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில நான் 12ஆம் கிளாஸ்ல எங்க அம்மா சொன்னாங்க, இங்க படிக்க வேண்டாம், நான் டியூஷன் வேற ஊருக்கு அனுப்புறேன்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் டெய்லி காலையில என்ன நடந்தாலும் ஒரு 2 நிமிஷம் பைபிள் படிப்பேன். எப்படின்னா ஆண்டவர்கள் திட்டுவேன், என்ன ஆண்டவரே ஏசப்பான்னு சொல்றீங்க, என்னை கண்டுக்கவே மாட்டேறீங்க, என்னை நீங்க பாத்துக்கலாம்ல, எனக்கு பாருங்க நல்லாதான் படிச்சுட்டு போனா, எல்லாம் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த +2ல நான் பாஸ் ஆனேன். பாஸ் ஆகி முடிச்சோன்னே சரி காலேஜ் திருப்பி போகணும். அப்ப திரும்பியுமா ஹாஸ்டலா, வேற வழியே இல்லை. சரி நான் ஹாஸ்டல்ல கொண்டு போய் போகும்போது அந்த ஹாஸ்டல்ல காலேஜ்ல சொன்னாங்க, நீங்க +2 ரொம்ப கம்மிமா இருக்கு, அதனால நீங்க டிப்ளமோ போடுங்க அப்படின்னாங்க. சரி டிப்ளமோல ஃபர்ஸ்ட் இயர்ல என்னை கொண்டு சேர்த்தாச்சு. நான் உடனே திருப்பியுமா எங்க அப்பா சேர்த்துட்டு போயிட்டாரு. அப்பா சொன்ன, எங்கேயாவது ஒழுங்காரு. நான் சொன்னேன், இருக்க பாக்குறேன். நான் சொன்னேனால எங்க அப்பா ரொம்ப நேசிப்பார். இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சாச்சு. எங்க அப்பா என்னை ஒரு நண்பரை போல. எங்க அப்பா அழுதுட்டு போறாரு, என்னைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு அவர் தூரத்துல போய் அழுதுட்டே கண்ணை தொடச்சிட்டே பாருங்க, அப்படி உண்மையெல்லாம் அப்படின்னு ஒரு அப்படி அடிப்பாரு. ஆனா அந்த மனுஷனுக்குள்ள அப்படி ஒரு ஈரம். அது போகும்போது திரும்பி பார்த்துட்டு அழுதுட்டே போகும்போது நான் யோசிச்சேன், சரி நான் நன்றி செலுத்தினது என்னன்னா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அப்பா அம்மாவை கொடுத்ததுக்கு ஆண்டவரே நீ துதிக்கிறேன்னு. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்க தகப்பன் தாய்க்கு நீங்க கீழ்ப்படியாமல் இருந்தா கீழ்ப்படிங்க. அவங்க உங்க நல்லதுக்காக தான் அடிக்கிறாங்க, உங்க நல்லதுதான் திட்டுறாங்கன்னு சொல்லி அவரை மறுபடியும் திட்டாம நீங்க டெய்லி சொல்ல வேண்டியது, எங்க அப்பா அம்மாவுக்காக நன்றி செலுத்துறாங்க. ஏன்னா தகப்பன் இல்லாம தாய் இல்லாம அனாதைகளை போல இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர். நாங்க ஏதோ பேர் எங்க ஊழியர் பகுதியில பார்க்கிறோம். நான் பின்பால சொல்றேன் அந்த விஷயத்த. அப்ப இன்னைக்கு எங்க அப்பாவே எனக்கு கை காமிச்சிட்டு போயிட்டாரு. கை காமிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் போனேன். ஃபர்ஸ்ட் இயர் நல்லா படிச்சு கொண்டிருந்தேன். ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். டெய்லிக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். சங்கீதம் 23 படிப்பேன். கடைசியில ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸாம் நேரம் வந்துச்சு. எக்ஸாம்ல உட்கார்ந்துருந்தேன். எனக்கு முன்னாடி இருக்க ஒரு தம்பி ஒரு பையன் ஒரு டவுட் கேட்டாப்ல. நான் சொல்லித்தர ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு சூப்பர்வைசர் சொன்னாரு, இப்படிலாம் பேசக்கூடாது, நான் ஒரு முன்கோபி. அப்ப அவர் ஏதோ சொல்லிட்டாரு. நான் எனக்கு கோவம் வந்துருச்சு. கையில இருக்க ஸ்டூல் எடுத்து அடிச்சுட்டார் தலையில. முன்கோபி. எனக்குள்ள இருந்த கோபம், முன்கோபம். அவர் தலையில அடிச்சா அவருக்கு ஒதுங்கிட்டாரு. ஆனாலும் இந்த இடத்துல பட்டு அவருக்கு மண்டை உடைஞ்சு ரத்தம். அந்த நேரம் பார்த்து ஸ்கோடு வந்தாங்க. ஸ்கோடு என்னையும் சும்மா என்னை வேடிக்கை பார்த்துருக்க அந்த பையனை, ஆக்சுவலா நான் தான் டவுட் கேட்டேன்.
அந்த பையனையும் பிடிச்சி 2 பேரையும் புக் பண்ணிட்டாங்க. 2 பேரும் புக் பண்ணிட்டு நீங்க போயிட்டு வாங்கன்னு. அப்புறம் போலீஸும் வந்துருச்சு. ஏன்னா அப்புறம் பிரின்சிபால் சொல்றாரு, படிக்கிற பசங்க வேண்டாம் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி என்கிட்ட கையெழுத்துல எழுதி வாங்கிட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு என்ற ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வீட்டுக்கு போப்பா அப்படின்ட்டாங்க. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் எக்ஸாம். அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு சத்தமே சொல்ல, நான் பாட்டு ஜாலியா வர, சொந்தக்காரெல்லாம் முதுமலை கூட்டிட்டு போறது, ஊட்டி கூட்டிட்டு போறது. ஆனாலும் எனக்கு உள்ளத்துல ஒரு பயம், இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இது ரிசல்ட் எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு அமைதியின் சொரூபமா உட்காந்துருக்கேன். அம்மா கேட்கறேன் அடிக்கடி, ஏன் சோர்ந்து போய் உட்காந்துருக்க? இல்லம்மா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்லையே என் பையன் இப்படி மாறிட்டானு எல்லாத்தையும் சொல்றாங்க. பாருங்க எப்படி இருந்த பையன் இப்படி ஆயிட்டா, எவ்வளவு சாந்தமா. எனக்குள்ள ஒரு பயம், அடுத்து என்ன சம்பவிக்குமோ ஒரு பயம். அப்ப நான் சரி பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி திரும்பி காலேஜுக்கு வந்தா எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துருந்துச்சு, எனக்கு ரிசல்ட் வரல, அந்த பையனுக்கு ரிசல்ட் வரல. அப்ப நான் போய் கேட்கறேன் சார்ட்ட, உன்னை பார்த்தாலே பயமா இருக்குப்பா, நீ என்கிட்ட பேசாத, டீச்சர் நாங்களா ஒண்ணு, நீ பேசிட்டே இருப்ப, சேர் எடுத்து அடிப்பியா கல் எடுத்து அடிப்பியான்னு தெரியாது. எனக்குள்ள இன்னும் வெறி ஜாஸ்தியாச்சு, என்னடா இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி அன்னைக்கு அந்த ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருந்தேன். தகுந்த ரிசல்ட் வந்துச்சு. பாத்தீங்கன்னா 10 பேப்பர் எழுதுன 10 பேப்பர் கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த வருஷம் டிபார்னு சொல்லுவாங்க, அந்த வருஷம் 10 பேப்பர் படிக்கிறதுக்கு வீட்டுக்கு போட்டாங்க. உடனே ரிசல்ட் வந்த 2வது நாள்ல எங்க வீட்டுக்கு டெலகிராம் போயிடுச்சு, ஸ்டார்ட் இமிடியேட்லி, யுவர் சன் இஸ் எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் அவர் காலேஜ். உங்க மகனை கல்லூரில இருந்து வெளியேற்றுறோம். எங்க அம்மா அந்த லெட்டரை பார்த்து மயங்கி விழுந்துட்டாங்க. எங்க அப்பா அடிச்சு பிடிச்சி ஓடி வர்றாரு, என்ன பண்ணேன்? அப்ப எங்க அப்பாட்ட சொன்னேன், இப்படி நான் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு. காலேஜை விட்டு வெளியே ரூம் எடுத்து தங்க வச்சாங்க. 10 பேப்பர் படிக்கணும், அங்க கொண்டு போக முடியாது. எங்க அப்பா சொல்றாரு, திருப்பியுமா நான் சொல்றேன், எனக்கு நீ அவமானத்தின் சின்னமா இருக்க, ஊருக்கு வந்துடாத, உன்னை அவ்வளவு தூரம் நேசிக்கிறேன், ஒத்த பையன் அவ்வளவு தூரம் நேசிக்கிறேன், ஆனா நீ இப்படி பண்றியா? நான் சொன்னேன், நான் என்ன, எனக்கு கோபம் வந்தா என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது, எனக்கு இதை செய்யக்கூடாதுன்னு ஆசைதான், ஆனாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ரூம் எடுத்து கொடுத்து, ஒரு ஹோட்டல்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சு கொடுத்து, மெஸ்ல அக்கௌண்ட், நீ டெய்லி 3 நாள் சாப்பிட்டுக்கோ, நல்லா படின்னு சொல்லி டியூஷன்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஒரு சின்ன ரூம்ல தங்கியிருந்தேன். அந்த அப்பயே அதோட வாடகை 1100 ரூபாய். 94 96 வருஷம். அப்ப அப்படியே தங்கியிருக்கும் பொழுது எனக்குள்ளாக வெறுப்பு, நான் ஏன் உயிரோட இருக்கணும், செத்தா நல்லா இருக்குமே, மரணத்து அதை மறப்பதற்கு சில தீய பழக்கங்களை நான் எடுத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று. வேற வழியே தெரியல எனக்கு. இன்னைக்கும் நிறைய போதை பழக்கத்துல இருக்கிறவங்க நீங்க தீவிரமா தேடி பாத்தீங்கன்னா அவனுக்குள்ளாக விரக்தி, கைவிடப்பட்ட சூழ்நிலை, மனுஷரை நேசிக்க முடியாம மிருகத்தெல்லாம் இன்னைக்கு கொஞ்சுறாங்க, என்னை கொஞ்சருக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லி தவறான வழியில போயிருவாங்க. அவங்க எல்லாவற்றையும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது யோசிச்சு அப்படியே ஒரே ரூம்ல எல்லாரும் காலேஜ் போவாங்க, நான் 8:30 எந்திரிச்சு அப்படியே காலேஜ் போலாம்னு, காலேஜ் நான் போக முடியாது, நான் வெளியே வந்து ஏக்கத்தோடு பார்ப்பேன். நான் உடனே ஒரு தம்பி சொல்லுவாப்ப, என்னோட கிளாஸ்மேட் சொல்லு, மச்சான் நீ மட்டும் நீ செய்யாம இருந்தேன்னா நீங்க நல்லா காலேஜ் வந்துக்கலாம்ல, நீ இவ்வளவு சந்தோஷமா, நான் நல்லா உதவி செய்வேன், எதா இருந்தாலும் என்கிட்ட காசு இருக்கும், எதா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவேன், இன்னைக்கு பாருவேன் ஒரு 4 செவத்துக்குள்ள நீ அடைஞ்சு கிடக்குற அப்படின்னு சொல்லும்போது நான் திருப்பி வந்து அழுவேன். அப்ப எஸ்டிடி போன் பண்ணி எங்க அம்மாட்டு சொல்லுவாமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸ்கூலுக்கு காலேஜுக்கும் போக முடியல, டியூஷன் சென்டருக்கு போனாலுமே 10 பேப்பர் அவ்வளவு கஷ்டமா இருக்கு, என்ன பண்றேன்? எங்க அம்மா கண்ணீரோட சொல்லுவாங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் உன் மேய்ப்பரா இருக்கிறார். திருப்பி வருவேன், உட்காருவேன், பைபிள் ஒரு பக்கம் திறந்து வைப்பேன், நான் சில அழுது படிப்பேன், ஒண்ணுமே புரியாது, திரும்பி வெளியே வருவேன். நான் அநேக நாட்கள் சாப்பிடாம இருந்த நாட்கள், மதியானம் சாப்பிட தோணாது. எங்க அப்பா கேட்பாரு, சாப்பிட்டியாப்பா? திடீர்னு எங்க அப்பா கிளம்பி நிற்பாரு, என்னன்னு கேட்டா உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, நான் பார்க்கறதுல இருப்பேன். எங்க அப்பா போகும்போது அந்த தோலை பிடிச்சு கட்டி பிடிச்சு அழுவேன், உங்களுக்கு நான் அவமானத்தோட சின்னமா மாறிட்டேனே, நீங்க மன்னிச்சிருங்க அப்பா, கவலைப்படாத. சோ நாட்கள் வந்துச்சு. திடீர்னு என்னோட சொந்தக்காரங்க கடலூர் என்ற பகுதியில இருக்காங்க, எங்க அம்மாவோட சொந்தக்காரங்க, அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போற வழக்கம் உண்டு. ஏன்னா அப்ப அன்னைக்கு நான் கிளம்பி போறேன்னு எங்க அம்மா ஒரு போன் பண்ணி சொல்றாங்க, தம்பி, என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க, தம்பி வந்திருக்கான், அவன் பல மன குழப்பத்திலையும் மன கிளேசத்திலையும் ஒரு ஆதரவே இல்லையேன்னு சொல்லி ஒரு பைத்தியம் போலதான் இருக்கான், அவன் ஏதாவது குறும்பு பண்ண மன்னிச்சுக்கீங்கன்னு சொல்லும்போது எங்க சித்தி சொன்னாங்க, எங்க சொந்த பிள்ளையா நாங்க பாத்துக்கோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. நாங்கெல்லாம் சிஎஸ்சி சபையை சார்ந்தவர்கள், பரிசுத்த ஆவியானவர் பத்தி அவ்வளவு எனக்கு தெரியாது, இந்த அந்நிய பாஷையை பத்தி தெரியாது, நல்லா ஜெபிப்போம், நல்ல பாடல்கள் பாடுவோம். அப்படி சூழ்நிலை இருக்கும் பொழுது எங்களுடைய அம்மாவோட சொந்தக்கார குடும்பத்துல, சித்தி குடும்பத்துல அவங்க ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்தானம் எடுத்து பெந்தகோஸ்து சபையில அனுபவத்துல போய் வெள்ளை சாரி கட்டி அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள தூக்கம் வந்துடும்.
அப்ப அவங்க அன்னைக்கு சொன்னாங்க, ராஜா, அவங்க ராஜான்னு என்னை கூப்பிடுவாங்க, ராஜா நீக்காவது ஜெபம் பண்ணுவா அப்படின்னாங்க. சரி நான் பாக்குறேன்னு சொல்லி சாயந்தரம் அன்னைக்கு நைட் அவங்க கூட சின்ன ஜெபம் பண்ணிட்டு அவங்க பண்ணி முடிக்கல, நான் படுத்து தூங்கிட்டேன். நான் சொன்னேன், உங்க ஜெபம் எனக்கு ரொம்ப சமாதானமா இருந்துச்சு, நல்ல தூக்கத்தை கொண்டு வந்துச்சு, எல்லாமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுட்டு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்து அங்க இருந்து கடலூர் பீச்சுக்கு போய் ஒரு மீனவர் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். உட்காந்துட்டே இருக்கும்போது ஒரு ஃபிஷர்மேன், ஒரு மீனவர் வந்தாரு. தம்பி நானும் பாக்குறேன் ரொம்ப நேரமா, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்துருக்கேன், என்ன விஷயம்? நான் சொன்னா, நான் என்னை மாய்த்து கொள்ளலாம் வந்திருக்கேன், என் உயிரை மாய்த்து கொள்ளலாம் வந்திருக்கேன். எனக்கு 2 அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகல, எங்க அப்பா அம்மா டீச்சர், எங்க ஊர்ல நல்ல பேர் இருக்கு அவங்களுக்கு. ஒருவேளை நாங்க மறிச்சு போய் பாடி எடுத்துட்டு போனாங்கன்னா, எங்க ஊருக்கு கொண்டு போனாங்கன்னா, ஐயோ இவ்வளவு குறும் பண்ணானே, இப்படியாச்சு கிறிஸ்தவ குடும்பமாச்சுன்னு சொல்லி சாட்சி கெட்டு போயிடும், எங்க போய் குதிச்சா சுழல்ல மாட்டி செத்துடலான்னு ஒரு இடத்த காண்பிச்சு கொடுங்க. அவரு அழுதுட்டு பயங்கரமா கோவப்பட்டு அங்க உள்ள 2 பேரை கூப்பிட்டு, இந்த கடலூர் எல்லைக்குள்ளே இவனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பேசாம அன்னைக்கு நைட்டு யோசிச்சுட்டே இருக்கேன், என்னடா அது சாவு கூட நம்மளால முடியலையே, லொகேஷன் பார்த்து செத்துடலான்னு பார்த்தா விட மாட்டேறாங்களே. சரி அப்படின்னு சொல்லி சாயந்தரம் சாப்பிட்டுட்டு நைட் சாப்பிட்டுட்டு படுத்திருக்குமே என் சித்தி திருப்பி கூப்பிடுறாங்க, தம்பி ஜெபம் பண்ணலாமா? அப்ப நான் எனக்குள்ள பரவாயில்ல, ஜெபம் பண்ணா சமாதானமா இருக்கு, ஏதோ வித்தியாசம் இருக்கு, சரி நம்ம போவோம், அவங்க பாடு கண்ணமூடி ஜெபிக்கட்டும், நம்ம தூங்கிடலாம். ஏன்னா தூங்கி நாளாச்சு, நான் பல நாட்கள் தூங்கி நாளாச்சு, பல நாட்கள். அப்ப சரி நீ போயிடலான்னு சொல்லி அன்னைக்கு போய் அவங்க நல்ல பாடெல்லாம் பாடி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, துதிக்க ஆரம்பிச்சாங்க. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, நான் தூங்கிட்டேன். திடீரென்று என்னை யாரோ தோலை பிடிச்சி தூக்குனது போல இருந்துச்சு. நான் கண்ணை முடிச்சு பாக்குறேன், யாருமே இல்லை. அவங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க சொல்லலாம், ஆண்டவரே ராஜாவை ரட்சியும், ராஜாவை நிரப்பும், ராஜாவை நிரப்பும், ராஜாவை அந்நி வாசிக்கணும், ராஜாவை பரிசுத்தாவை நிரப்பும். நானு எனக்கு ராஜா என்னை நிரப்பாதீங்க, என்னை விட்டுருங்க, நீங்க கைவிட்ட தெய்வம். நான் உங்க ஆப்போசிட்ல சொன்ன கைவிட்ட தெய்வம் நீங்க இல்ல, இயேசு உயிரோடு இல்ல, அவர் மறிச்சிட்டாரு, ஆவியானது இல்ல, பொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கேன். திடீரென்று ஒரு வெளிச்சம் என் மேல உதிச்சது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு வெளிச்சம், ஒரு இருள் விலகுச்சு, என்னை யாரோ தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. அவங்க பெரிய ரூம், அது அந்த ரூம் கதவு சாத்தலாம் வெளியே சத்தமே கேட்காது. பழைய காலத்து நாட்டு கொட்டச்சட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வீடு செங்கல்ல கட்டின பெரிய பெரிய செங்கல்ல கட்டின வீடுனால வெளியே எதுவுமே கேட்காது. உள்ள அவங்க பாட்டு உட்காந்து ஜெபம் பண்றாங்க. இங்க யாரோ என்னை தூக்கி வீசுறாங்க, இங்க இருந்து எனக்கு தலையெல்லாம் அடிக்கிறாங்க, யாரோ என்னைய ஆவியாவே புரட்டி எடுக்கிறாங்க, இங்க விழுகுற அங்க விழுகுற இங்க விழுகுற. நான் சொன்னேன், மன்னிச்சிருங்க, இயேசு உயிரோடு இருக்கிறீங்க, மன்னிச்சிருங்க, பரிசுத்தார் உயிரோடு இருக்கிறாரு, மன்னிச்சிருங்க, கிறிஸ்தவ உண்மைதான், பைபிள் உண்மைதான், நான் ஏதோ போய் சொல்லிட்டேன், நீ விட்டுருங்களேன் என்ற. ஆனா அட்டி எனக்குள்ள இருந்து பல ஆவிகள் வெளியே போறதை கண்ணால பார்த்தேன். பல ஆவிகள். கொஞ்ச நேரம் இருக்கும், திடீர்னு அன்னைக்கு ராத்திரி ஒரு 2:30 மணிக்கு பரிசுத்த ஆவியாரை நிரப்பினாரு. நான் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சேன். தீர்க்க தரிசனம் வரத்தினால நிரப்பினாரு. கையை தட்டி துதிக்க ஆரம்பிச்சேன். பரலோக தரிசனத்தை பார்க்க, என்னை சுத்தி வெளிச்சம், என்னை சுத்தி மேகம். அந்த பரலோக தரிசனத்துல பார்த்து கொண்டே இருக்க இவங்க எல்லாம் சந்தோஷத்துல கூட சித்திங்க மாமா எல்லாம் கை தட்டுறாங்க. ஐயோ ஆண்டவரே, ராஜாவை தொட்டதுக்கா நன்றி, எங்க ஜெபத்தை கேட்டக்கா நன்றி. இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். மற்றவருக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை அதிகமா கர்த்தர் கேட்பார். ஏன்னா அவரு ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் என்னிடத்துல வருவாங்கன்னு சொல்லி அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அழகா ஜெபிச்சுட்டு அப்புறம் நான் என்னோட ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிட்டேன். விடிகால் 4 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சேன். ஒரு 6:30க்கு சத்தம் காதுல கேக்குது, இம்மானுவேலே, என் மகனே, என்னோடு கூட நீ பேசுவாயா? நான் எந்திரிச்சு உட்கார்ந்தேன், கண்ணு மூடினேன். ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தபடி கர்த்தர் சொன்னாரு, தாயின் கற்பத்திலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைச்ச அநேக ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக வைப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஜெபித்தேன். அப்புறம் 2 நாள் அங்க அவ்வளவுதான். அன்னைக்கு என் சூழல் மாறிச்சு, தற்கொலை எண்ணம் ஆச்சு, கடவுள் பக்கம் போகணுன்ற எண்ணம் மாறிடுச்சு. துதிக்கிறேன். வயசான மாமா கேட்கிறாரு, என்ன தம்பி என்ன ஆச்சு, நீயும் அல்லேலூயா கூட்டத்துல ஜாயின் பண்ணிட்டியா? இப்ப எனக்கு இல்ல மாமா அப்படின்னு சொல்லி வந்துடுறேன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு, சாப்பாடு வெளியே சிக்கன் ரெடியா இருக்கு, எங்க அத்தை கூப்பிடுறாங்க, சிக்கன் ரெடியா இருக்கு, சாப்பாடு வர சொன்னேன். நான் என் ஆண்டவர் கூட பேச போறேன். உள்ள போய் மணிக்கணக்குல உள்ள போய் 11 மணிக்கு காலையில உட்கார்ந்தா 3 மணி வரைக்கும் அந்நிய பாஷை பேசுவேன். மணிக்கணக்குல சம்பாஷிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரை என்னைக்குள்ள இப்படி திட்ட வச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி சம்பாஷிக்க ஆரம்பிச்சு வெளியே வந்து நிற்கும் போது, என்னை வெளியே வந்து நிற்கும் பொழுதே உங்க அத்தை சொல்லுவாங்க, ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்றேன், ஒரு வெளிச்சம் முகத்துல பார்த்தது, உன் பக்கத்துல என்னால வர முடியல,
என்ன நான் சொன்னேன், கர்த்தரோடு பேசினேன். மோசே தேவனோடு கூட பேசி மலையை விட்டு இறங்கி வரும் பொழுது ஜனங்க முக்காடு போட்டுக்கிட்டாங்க, இவரும் முக்காடு போட்டுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த மகிமையினால கர்த்தர் நிரப்பினாரு. கர்த்தர் சொன்னாரு, என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் நற்கொடை. அதுதான் மகிமை, the glory of God. அப்ப நாள் வந்துச்சு, நான் திருப்பியுமா ஈரோடு வரணும். நான் படிச்சது ஈரோடு பட்டணத்துல கொங்கு பாலிடெக்னிக் என்ற இடத்துல, பெருந்துறை என்ற இடத்துல படிச்சு கொண்டிருந்தேன். அப்ப எங்க சித்தி ஒரு லெட்டர் எடுத்து எழுதுறாங்க, ஒரு மரப்பாலம் என்ற இடத்துல ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு ஐயா பாஸ்டர், இப்படி என்னுடைய மகன் அனுப்புறேன், பேர் இம்மானுவேல் ராஜசீலன், அவங்க அம்மா அப்பாலாம் ஒரு டீச்சர், அவங்க இப்படி எல்லாம் வேண்டுதல் செஞ்சு இப்படி பண்ண பையன், இன்னைக்கு இப்படி அவங்க பிரச்சனை இருக்கு, கர்த்தர் நிரப்பிருக்காரு, அவனை பார்த்து கொள்ளுங்க. இந்த லெட்டரை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் பார்த்து அவ்வளவு சந்தோஷம். சரிப்பா, யார் ரூம்ல தங்கிக்கோன்னாரு. நான் முன்னே புக்ஸ் எல்லாம் எடுத்து வந்து அவர் ரூம்ல தங்கினா, எனக்கு இந்த கால் எழுந்திரிச்சு அந்த ஊழியக்காரருடைய காலை பிடிக்கிற வேலைதான். நல்ல கை காலெல்லாம் பிடிச்சி அழுத்தி விடும் போது அவர் சொல்லுவாரு, அவர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி, இந்த மகன் கோடான கொடியை பெருகுவானாங்க, இந்த மகன் ஆசீர்வதிக்கப்படுவானாங்க. நான் என்ன சொல்றேன், ஊழியக்காரர்களுக்கு ஊழியர் செய்யறது ஒரு பெரிய பாக்கியம். எல்லா ஊழியர்களும் கெட்டவங்க கிடையாது, இவ்வளவு நல்ல பரிசுத்தவான்கள் தேசத்துல இருக்கிறாங்க. அப்படி அவர்கள் என்னை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. நான் படிக்க ஆரம்பிச்சேன். எக்ஸாம் வந்தது, நான் பிராக்டிகல் எக்ஸாமுக்குலாம் போகணும், ரெக்கார்ட் நோட் எல்லாம் எழுதணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். எல்லாம் போகும்போது கேட்பாங்க, அந்த வாத்தியார் மண்டையை உடைச்ச பையன் தானப்பா நீ? நான் சொன்னேன், அது வேற ஒருத்தங்க, அது சீலன் செத்து போயிட்டான், இது இம்மானுவேல் ராஜா, இவரு இயேசுனை மாத்திட்டாரு. கிறிஸ்துவனா நீ? ஆமா. அப்புறம் ஏன்டா அப்படி பண்ண? கோவம் வந்துருச்சு, நான் பண்ணேன். கோவம் வந்தா என் மண்டையை உடைச்சிருவியான்னு. இப்பெல்லாம் உடைக்க மாட்டேங்கயான்னு சொல்லி, அப்ப அந்த எனக்கு எல்லாருடைய கண்களையும் கத்த தயவு பாராட்டாரு. வசனம் சொல்லுது, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவர்களையா சபையாக்குவேன். நான் சொல்லுவேன், ரெக்கார்ட் நோட்டு பார்ப்பாங்க, டக்குன்னு டிக் பண்ணிடுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. அப்போ அந்த வாதியார் ஒருத்தர் போய் சொல்றாரு, நான் கூட என்னமோ நினைச்சேன், அவன்கிட்ட பேசும்போது அவன் ரொம்ப அமைதியா பேசுறான், சாந்தமா இருக்கிறான், அவன் இல்லைன்னு தெரியுது. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருந்தாங்க. எல்லாரும் பிராக்டிக்கல் ஆகட்டும், எல்லாத்துலயும் எனக்கு தயவு கத்தர் பாராட்டினாரு. நான் எக்ஸாம் போனேன். முந்தின நைட் உட்காந்து, எக்ஸாமுக்கு முந்தின நைட் உட்காந்து நல்லா படிப்பேன். படிச்சுட்டு ஒரு மணி நேரம் படிக்கணும், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். கண்ணை மூடுவேன், பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். நான் என்ன கொஸ்டின் படிக்கணும் அதுதான் வரும். கொஸ்டின் பேப்பரை வாங்கி, ஆண்டவரே அப்படின்னு எல்லாமே கத்தர் சொல்லி தருவாரு. அதை விட ஒரு பெரிய காரியம்னா, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல முடியும், வாலிப பிள்ளைகளுக்கு, படிக்கிற மாணாக்கர்கள் சொல்ல முடியும், நல்ல ஜெபிங்க, நல்ல துதிங்க. என்ன சந்திச்ச கர்த்தர் உங்களை சந்திப்பாரு. எல்லாம் எழுதி முடிச்சாச்சு, எழுதி முடிச்சு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துச்சு. அப்புறம் அடுத்த செக்ஷனுக்கு நான் போயிட்டேன். அடுத்த வருஷம் என்னோட ஜூனியர் கிட்ட தான் நான் சேர்றேன். ஜூனியர் கிட்ட அவங்க எல்லாம் பயங்கர ரேகிங் பண்ணிருக்கேன், கோழி குடிக்க வையணும், இந்த சின்ன தீக்குச்சி வச்சு கிரவுண்ட் எல்லாம் அளக்க விட்டுருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுது அவங்க எல்லாம் என் கிளாஸ்மேட்டா வந்துட்டோன்னு என்னை பார்த்து ஒதுக்கி வச்சிருவாங்க. திரும்பி எனக்கு லாஸ்ட் பெஞ்ச். ஆனா நான் ரொம்ப அமைதியா இருப்பேன். டீச்சரே யோசிப்பாங்க, அமைதியா இருக்கேன், அமைதிக்கு முன்னாடி புயலை கிளப்பிடுவானோ அப்படின்னு அமைதியா இருப்பேன். சோ அந்த ஃபர்ஸ்ட் அரியர் ஒரு 10 பேப்பர், அப்புறம் 8 பேப்பர், மொத்தமா 2 செமஸ்டரோட சேர்த்து நான் 18 பேப்பர் எழுத வேண்டியிருச்சு. 18 பேப்பர் எழுதுறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. காலையில ரெகுலர் பேப்பர் எழுதணும், மதியம் அரியர் பேப்பர் எழுதணும். அது ஒரு மாதிரி இருக்கும், இது ஒரு மாதிரி இருக்கும். டைம் டேபிள் ஒட்டி வச்சிருப்பேன். 18 பேப்பருக்கு எழுதி வச்சு உட்கார்ந்துருப்பேன். உட்கார்ந்துருப்பேன், ஓடுவேன். திடீர்னு சொல்லுவாங்க, அந்த பேப்பர் கேன்சல் ஆயிடுச்சு, எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த நாள் இருக்கும், கிளாஷ் ஆகும். அப்படி கஷ்டப்பட்டு எழுதிடுவேன். எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்துச்சு, 18 பேப்பர் ஆல் கிளியர். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 18 பேப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் 85%. எல்லாரும் சொன்னாங்க, இப்பதான்டா நீ மனுஷனா இருக்க. நான் சொன்னேன், என்னை தேடி இயேசு வந்தார், என்னை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. 18 பேப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். டிப்ளமா முடிச்சேன். வெளியே ரூம் போட்டேன், வெளியே ரூம், ஹாஸ்டல்ல முடியாதுன்னா வெளியே இருந்தேன். அந்த டிப்ளமா முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் என்னோட கூட இருந்தார். வீட்டுக்கு போவேன், அமைதியா இருப்பேன், பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். எங்க மீட்டிங், என்னோட வேலையே போஸ்டர் பாக்குற வேலைதான். எங்கேயாவது யாராவது சுவிசேஷன் வராங்களா, டிஜிஎஸ் வராங்களா, அவங்க வராங்களா, இவங்க வராங்களா சொல்லி பார்த்து அந்த நோட்டீஸ் எங்க இருக்கும் அங்க போயிருவேன். எங்க ஸ்பெஷல் மீட்டிங்கும் சபைக்கு ஒழுங்கா போக ஆரம்பிச்சேன். அதை விட என்னன்னா, நான் நடந்து போகும் பொழுதே தேவன் பேயெல்லாம் ஓடுறதை நான் பார்த்திருக்கேன். என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்துல சுகமாகணும். படிக்கும் பொழுது மந்திரவாதிகள் எல்லாம் கட்டப்படுற கொண்டு வருவாங்க. டீச்சரும் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல. நான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க, இன்னும் 3 மாசத்துல உங்க பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும். முதல் பத்திரிகை எனக்கு தகவல் கொடுப்பாங்க. அதான் தீர்க்கதரிசி தாயின் வயிற்றிலே கதை தெரிந்து கொண்டார். சோ டிப்ளமா நான் முடிச்சேன், நல்லபடியா முடிச்சேன். அப்புறம் அதே காலேஜ்ல டைரக்ட் செகண்ட் இயரா இன்ஜினியரிங் கத்த சேர்த்தாரு. எனக்குள்ளாக பெருமை வந்துச்சு. என்ன பெரிய கத்தர்,
கர்த்தர் என்ன மேய்ப்பரா இருந்தா நான் என்ன பெரிய ஆடா? நான் மனுஷன், நான் இம்மானுவேல், நான் ராஜா. ஒரு சொந்த தொழிலையும் நான் தொடங்க ஆரம்பிச்சேன். டீ தூள் தொழில்னு சொல்லுவாங்க. டீ எங்க ஊர்ல டீ வாங்கி இருந்து விற்க ஆரம்பிச்சேன். பணத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சேன். பணம் நிறைய சேர ஆரம்பிச்சுது. கெட்ட சகவாசல் வர ஆரம்பிச்சுது. காலேஜுக்கு போய் குறைச்சிட்டேன். அரியர்ஸ் விழுக ஆரம்பிச்சிச்சு. ஆனா எல்லாரும் லஞ்சம் கொடுக்கறது போல டீ தூள், காபி தூள், குருமிளகு இப்படி எல்லாத்துக்கும் கொடுத்து வாதியாரெல்லாம் சரி கட்ட ஆரம்பிச்சேன். பணத்துக்கு நேரா யூனிவர்சிட்டிக்கு போவேன். யூனிவர்சிட்டியில பேப்பர் சேசிங் கூட சொல்லுவாங்க. எனக்கு பாஸ் பண்ணி விட்டுருங்க, உங்களுக்கு ஏதாவது தரேன் அப்படின்னு. அவங்க 2000 ரூபாய் கொடுப்பாங்க. 2000 கொடுத்து வந்துடுவேன். அதே மாதிரி நான் பாஸ் ஆக ஆரம்பிச்சேன். இன்ஜினியரிங்ல அரியர்ஸா விழுக ஆரம்பிச்சது. இன்ஜினியரிங் எழுத முடியாத சூழ்நிலை வந்துச்சு. கடைசியில அட்டெண்டன்ஸ் கம்மியாச்சு. அட்டெண்டன்ஸ் கம்மியா இருக்கும்போது ஆலயத்துல போய் வணங்குவேன். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் இம்மானுவேல் வந்திருக்கேன்ப்பா, நான் இம்மானுவேல் வந்திருக்கேன். கர்த்தர் பேசுவார். ஆனாலுமே சாயந்தரம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வா அங்க வேலை இருக்கு, இங்க வேலை கூட்டிட்டு போயிருவாங்க. அப்ப அங்க போகும்பொழுது கத்த சொல்லுவாரு மனசுக்குள்ள, நீ போகாத சத்தம் கேட்கும். ஆனா போயிருவேன். போய் கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, பைக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, கை உடஞ்சிருக்கு, அடிபட்டிருக்கேன், ரத்தத்தோட வருவேன். ஹாஸ்பிட்டல் போய் படுத்து கிடப்பேன். அங்க அழுவேன், ஆண்டவரே கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறேன்னுவேன். திரும்பி கர்த்தரை சுகப்படுத்துவார். இப்படி பின்மாற்றம் ஒரு முறை 2 முறை இல்லை, அனுதினமும் பின்மாற்றம் தான். அனுதினமும் தீய பழக்கங்கள், அனுதினமும் காரியங்கள். ஸோ ஒரு வழியா இன்ஜினியரிங் முடிச்சோன்னே இன்ஜினியரிங்ல அரியர்ஸ் விழுந்துச்சு. மேக்ஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் நுழையும் பொழுது சொன்னாங்க, இந்த பேப்பர் தான் ஃபில்டரிங் பேப்பர், இந்த பேப்பர் நீ ஒழுங்கா எழுதுனா கடைசி வரைக்கும் அரியர் தான் சொல்லுவாங்க. அப்போ அது பார்த்துக்கலாம். அப்போ மேக்ஸ் 3 மேக்ஸ் 4 ரெண்டுமே அவுட்டு. என்ன பண்ணலாம், மற்றதெல்லாம் படிச்சுட்டு போயிடலாம், மக்கப் பண்ணிடலாம். மேக்ஸ் எங்க பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும், எழுத தெரியாது. பேப்பரை படிச்சு கொடுத்து வந்துடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 6 முறை 7 முறை எழுதுனேன். எல்லாரும் டீச்சருங்க, ஓ அரியரா M3யா, நீ ஒரு 6 முறை வர வேண்டியிருக்கும். அதுக்குள்ளே நான் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2002 முடிச்சு 2004 ஆயிடுச்சு. நான் அப்போ யோசிச்சு பாருங்க, 8 முறை எழுதியாச்சு. 8 முறை எழுதும் பொழுது கர்த்தர் ஞாபகப்படுத்தினாரு, நீ எத்தனை முறை தோல்வி ஆயிட்டு நீ தற்கொலைக்கு போயிருக்க, அப்பெல்லாம் தூக்குனேன், இப்போ நீ என்னை மறுதளிக்கிறியானாரு. உன்னை கண்ணீர் விட்டு அழுத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சமயத்தில் ஒரு வாத்தியார் கர்த்தர் அனுப்புனாரு. அவர் இப்படிலாம் படின்னு சொல்லி கொடுத்தாரு. கர்த்தரோட கிருபையில் அந்த மேக்ஸ் பேப்பரை கிளியர் பண்ணேன். 2004 கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு அங்கேயே இருக்கணும் விருப்பம். ஏன்னா தொழில் தொடங்கியிருந்தனால டீ தூள், காப்பி தூள் அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. வாமி கார் வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு போவேன். இருந்தனால எனக்கு வேலைக்கு போகிற பிரியம் இல்லை. அப்போ பாருங்க, ஒரு புற ஜாதி மனுஷனுக்கு நல்ல பழக்கம். அவரோட கூட பார்ட்னராக சேர்ந்து இந்த சைடு சர்ச்சு ஃபாதரையும் கூட்டிகிட்டு வந்து கம்பெனிக்கு நாங்கள் ரிப்பன் வெட்டினோம். ஒரு பூசாரியும் கூட்டிகிட்டு வந்து பூஜை போட்டு மணி அடித்தோம். வேதம் சொல்லுது, தெளிவாக இருந்துக்குங்க, நான் ஒருவனே தேவன். இதை எல்லாரும் நீங்கள் இந்து சகோதரர்கள் எல்லாம் கேட்டுட்ருக்காங்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம்னா சொல்ல முடியும். இம்மானுவேல் எனக்கு பேர் வச்சுருந்தாங்க. எங்கள் 2004 எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ என்னவோ தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் வீட்டுக்கே போக மாட்டேன் லீவுக்கு. எங்கள் அப்பாவெல்லாம் 1 வருஷம் ஆச்சு, எங்கள் அம்மாவெல்லாம் 1 வருஷம் கழிச்சு தான் போய் பார்க்குறேன். ஏன்னா பணத்துக்கு பின்னாடி ஓடினாள். அப்போ ஒரு நாள் இப்படி கடந்து வந்துச்சு. என்னோட பார்ட்னரை வந்து ஒரு வீடு, அவர் சொந்த வீடை வாடகை, அந்த வீடை விற்று காசு எனக்கு தரேன், பிஸ்னஸில் போடுறேன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பார்ட்னராக இருக்கார், அவர்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னோடனே எங்கள் அம்மா வந்து கொடுக்க சொன்னால் அவருக்கு கொடுத்தேன்னா அவர் ஃபோனை வாங்கும்போது, தம்பி என் பையன் கடவுளுக்குன்னு நேர்ந்து விட்ட பையன், அழைப்பு இம்மானுவேல், அவன் தப்பாக எதுவும் செஞ்சிட்ருக்கான், இங்கேருந்து என்னால் உணர முடியுது, அவன் கூட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நடுத்தருக்கு வந்து பார்த்துருக்கேன்ட்டாங்க. அவர் பயந்துட்டார். என்ன தம்பி இப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க என்ன அப்படி சொல்லி அந்த பிஸ்னஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 70 லட்ச ரூபாய் எங்களுக்கு தொலைச்சோம். 70 லட்ச ரூபாய். 70 லட்ச ரூபாயில் என்னோட சொந்த பணமே ஒரு 12-14 லட்ச ரூபாய். அதில் வட்டியெல்லாம் கூட்டி பார்த்தா 30 லட்ச ரூபா. 30 லட்ச ரூபாய் என் பணம் தொலைஞ்சு போச்சு. ஏமாற்றப்பட்டேன். ஒரு நாள் திருப்பியும் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறோம். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ 1 வருஷம் தான். எங்கள் அம்மா சொன்ன அன்றைக்கே நான் சொன்னேன்ல நடுத்தருக்கு வருவீங்கன்னு. அப்போ இவர் சொல்கிறார், என் கூட இருக்க பார்ட்னர் சொல்கிறார், தம்பி சீலன், நம்ம நடுத்தருக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா, 4 ஆம்னி வச்சுருந்தாலே டிவிஎஸ் 50ல் பெட்ரோல் போட முடியாத நிலைமைக்கு வந்தாச்சு. நாங்கள் பணங்கட்டிலேருந்து டிவிஎஸ் 50 ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். நடு தெருவுக்கு வந்தாச்சு. என்ன பண்ணுறது இல்லை, ஊரில் ஒரே அவமானம். அந்த பெருந்துறைன்ற இடத்த விட்டு நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பி ஒரு தீய சகவாசமான நண்பன் அவனை வந்து பார்த்து, அவன் என் மோதிரத்தை, எங்கள் அக்கா எனக்கு ஆசையாக போட்டு கொடுத்த மோதிரம், நல்ல யானை முடி போட்டு நல்ல ஒரு கோல்டு மோதிரம், அதை கொண்டு அடமானம் வச்சுட்டு வரேன்னு வாங்கிட்டு போனவன் வரவே இல்லை. காலையில் உட்காந்துருக்கேன், மதியானம் உட்காந்துருக்கேன், சாயந்தரம் உட்காந்துருக்கேன். அவள் கீழே ஒரு பேக்கரி இருந்துச்சு, அந்த பேக்கரியில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுதான் கடைசி வச்சுருந்த 10 ரூபாய்.
ஒரு போலீஸ் வராங்க, இங்கே இந்த பேர் உள்ள நபர் இருக்காராப்பா அப்படின்றாங்க. உடனே அந்த தம்பி சொல்றாரு, ஆமாம் இங்கே தான் அக்கௌண்ட் வச்சுருக்காரு, அவர் தான் வீடுங்க. அவன் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் வாங்கி ஏமாற்றி ஊருப்பட்ட கடன்லாம் உண்டு பண்ணி வச்சுருக்கான். அவன் மேலே க்ரைம் பிரான்ச்சில் கேஸ் இருக்குது. அப்போ சொல்கிறது, நான் சொல்கிறது, இவன் மேலே கேஸ் இருக்குது. என்னை பார்த்து யாரா நீ? ஒன்று அந்த டீ கடைக்காரர் கண்ணில் தயவு கொடுத்தாரு. நம்ம பக்கத்து வீட்டு பையன் தாங்க, இதோ 4 வீடு தள்ளி இந்த வீடு தான் இருக்குது. அவன் சும்மா இங்கே உட்காந்துருக்காங்க, இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, எந்திரிச்சு போ. சரிங்க நான் போயிடுறேன். நான் போன பிறகு அவர் சொன்னார், இந்த டீ கடைக்காரரு அந்த பையனோட சேராத, நீ விலகு, துன்மார்க்கத்துட்டு விலகு, நீ பைபிள் படி தம்பி, சர்ச்சுக்கு போ, ஒரு கிறிஸ்தவ கோயிலுக்கு போ. நான் கிறிஸ்தவன்னு அவங்களுக்கு தெரியாது, கோயிலுக்கு போ. ஏன் இந்த மாதிரி கெட்ட சகவாசம் அப்படின்னு வந்து பார்க்கறதுக்குள்ளது அந்த நான் வச்சுருந்த பொருள், ஒரு பைபிள், 2 லுங்கி, இன்னும் சில பொருட்கள்லாம் அதெல்லாமே வச்சு சீல் பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு லுங்கியில் இருக்க ஒரு டிஷர்ட் நடுத்தெருவில் நிற்கிற உள்ளே இருக்குதே. அப்பயும் எனக்கு உணரலை, அப்படியே இருந்து கொண்டே இருந்தேன். திரும்பி எங்கே போகிறதுன்னு தெரில. 10 ரூபாயில் காலையில் 2 ரூபா 50 காசு டீ சாப்பிட்டு முடிச்சாச்சு. பேக்கரி காட்டி வரேண்ணே, எல்லா பொருளும் உள்ளே மாட்டிக்கிச்சுண்ணே. என்ன பண்ணுற தம்பி, கெட்ட சகவாசம், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்குன்ற மாதிரி அதெல்லாம் வேறு அனுபவத்தில் சொல்கிறேன். அப்போ அங்கேருந்து புறப்பட்டு வந்து காந்திபுரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கும் பொழுது நான் பைத்தியமாய் மாறி போனேன்.